அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்முறை சேனல். இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்று மிக்ஸ்டு ரிவ்யூஸும் பெற்றுட்டு ஒரு நல்ல படம்னு சொல்லி லோ பட்ஜெட் படம்னு சொல்லி பேர் எடுத்த படம் தான் டிஎன்ஏ. இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்தில் வந்து அதர்வா தான் லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. நிம்சா சஜ்ஜன் அதர்வாவும் நடிச்சிருக்காங்க லீட் ரோல் கேரக்டர்ஸில். இந்த படத்தை வந்து ஒரு நாள் கூத்து, அப்புறம் மான்ஸ்டர், ஃபர்ஹானா இந்த மாதிரியான படங்களை இயக்குன நெல்சன் வெங்கடேசன் தான் இயக்கியிருக்காரு. ஒரு நாள் கூத்து படம் மூலியம் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றாரு. மான்ஸ்டர் வந்து பட்டி தொட்டி எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. காமெடி படமாக வந்துட்டு ஃபர்கானா பெரிய அளவில் போகலை. இருந்தாலும் அதுவும் நல்ல படம்னு கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் பாராட்டப்பட்ட படம். இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணது வந்து தாதான்னு சொல்லி கவின் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட் கொடுத்த அந்த ப்ரொடியூசர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு. இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, சாரி. ஸோ இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்த படம் இது. ஸோ அதனால் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த படத்தை வந்து ஏஜிஎஸ்ல நேற்றுக்கு மதுரை வாயிலில் ஈவினிங் 3:30 ஷோவை பார்த்துட்டேன். ஸோ இன்றைக்கி 5:30க்கு இதுக்கு ரிவ்யூ வந்து ப்ரீமியரிங் பண்ணலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணியிருந்தது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது? இந்த படம் வந்து மெடிக்கல் க்ரைம் த்ரில்லர் அந்த ஜேர்னரில் வந்திருக்கு. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா கால் எடுக்கிறதுக்கு பதில் இந்த படத்தோட ரிவ்யூ முழுசாக பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஹீரோ அதர்வா வந்து லவ் ஃபெயிலியர்னால அவர் குடிச்சிட்டு வீட்டுக்கு அடங்காமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஃபேமிலி வந்து ரொம்ப எஜுகேட்டட் ஃபேமிலி. அவங்க அப்பா சேத்தன் வந்து கிட்டத்தட்ட வைஸ் சான்சலர் லெவலுக்கு அந்த ஒரு சொசைட்டியில் பெரிய அளவில் பவர் உள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்காலர். அவரோட தம்பி சேத்தன் அவர்கள் தம்பி, அதாவது அதர்வா சித்தப்பாவும் நல்ல ஒரு படிப்பாளி. சேத்தனோட தம்பியும் நல்லா படிச்சிருப்பாரு. அவரும் அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிற அளவுக்கு பிஹெச்டி லெவலுக்கு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. கல்யாணத்துக்கு ரெடியாக இருப்பார். இவரோட கல்யாணம் ஆகாமல் அண்ணனுக்கு கல்யாணம் தம்பி பண்ணக்கூடாதுன்ற அந்த ஒரு முறைப்படி கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் தம்பிக்கு. இதனால சேத்தனுக்கும் ஒரு அதர்வாவுக்கும் பேச்சுவார்த்தை நின்று போயிடும். ஒரு கட்டத்தில் ரெண்டு கோவப்பட்டு பேசிடுவார். இப்படி போய்கிட்டு இருக்கும்போது அவரை வந்து திருத்துறதுக்காக ஒரு ஹோமில் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அது அந்த மறுவாழ்வு நிலையத்தில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி வந்த உடனே அவர் கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணும்போது பொண்ணு பார்க்க போகும்போது மேட்ரிமோனியல் மூலயமா நிமிஷா சஜ்ஜனை தேர்ந்தெடுப்பாங்க. நிமிஷா சஜ்ஜனை வந்து ஏற்கனவே டிப்ரெஷனால் அந்த ஒரு மென்டல் ப்ராப்ளத்துக்காக அவங்க வந்து மெடிக்கேஷனில் இருப்பாங்க. அது வந்து க்யூர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் கல்யாணமும் ஃபிக்ஸ் ஆகிடும் 2 பேருக்கும். இப்படி கல்யாணத்துக்கு நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிமிஷா சஜ்ஜனுக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவங்க சொந்தக்காரங்க மூலிமா ரமேஷ் திலக்கு காதுக்கு வந்த உடனே இவரோட அதர்வா ஃப்ரெண்டான ரமேஷ் திலக்கு காதுக்கு வந்தோடனே ரமேஷ் திலக்கு இந்த கல்யாணத்தை வந்து நிறுத்த முயற்சி பண்ணுவார். அதர்வா வந்து தலையிட்டு இதெல்லாம் வேண்டாம், நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்து கன்சீவ் ஆயிடுவாங்க நிமிஷா சஜ்ஜன். அந்த குழந்தையும் நல்லபடியாக பிறந்துடும் பையன். அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பிறந்து ஒரு 3-4 மணி நேரத்துலேயே அந்த குழந்தை வந்து ஸ்வாப் ஆகிடும். நிமிஷா சஜ்ஜன் கைக்கு வந்தோடனே கண்டுபிடிச்சிருவாங்க இது என் குழந்தை இல்லைன்னு சொல்லி. ஆனால் வந்து அவங்க ரிலேஷன்ஸு அவங்க அம்மா கூட நம்ப மாட்டாங்க. அப்பா அம்மா கூட, ஏன்னா இவங்க ஏற்கனவே டிப்ரெஷனுக்கு மருந்து எடுத்து இருந்திருப்பாங்க, மென்டல் டிஸார்டருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த டென்ஷனில் சொல்கிறாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி. அப்படின்னா அதர்வா வந்து அதில் இருக்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு சரி நான் வந்து குழந்தைய எடுத்துகிட்டு வரேன், எங்கே போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி களத்தில் இறங்குறாரு. அது வந்து கை குழந்தை பிறந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆன குழந்தைய வந்து எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பெரிய ரிஸ்க்கான விஷயம். ஸோ அதனால் போலீஸ்க்கு போய் அந்த கேஸை ஃபைல் பண்ணிவிட்டு அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணும்போது 3 மாதத்தில் ரிட்டையர் ஆக போகிற ஒரு எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிற பாலாஜி சக்திவேல் இவருக்கு துணையாக கூடவே போயிட்டு அந்த கேஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வெஸ்டிகேஷனில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்வெஸ்டிகேஷனில் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா பிரச்சனை, அது இல்லாமல் லோக்கல் கேங்கு எல்லாமே இருக்கிறத கண்டுபிடிச்சி அதனால பெரிய ரிஸ்க்குகளுக்கு ஆளாகிறாங்க அதர்வாவும் பாலாஜி சக்திவேலும். அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அந்த கேங்கை கண்டுபிடிச்சி ஒப்படைச்சாங்களா போலீஸ்கிட்ட, அதுக்கப்புறம் அந்த குழந்தை இவங்களுக்கு வந்ததா இல்லையான்றது பரபரப்பான ட்விஸ்டோட முடிகிற பேலன்ஸான கதை. இனி படத்தில் ப்ளஸ் மைனஸ் பார்க்கலாம். படத்தில் ப்ளஸ்ன்னு பார்த்தா இந்த மாதிரியான மெடிக்கல் க்ரைமு க்ரைம் நடக்கிறத வந்து ஸ்பாட்லைட் பண்ணி ஒரு வித்தியாசமான கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு நம்ம அந்த சோஷியல் அவேர்னஸ்க்காக இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் நம்ம கண்டிப்பாக பாராட்டலாம். நல்ல ஒரு நாட்டு தான் இது. இந்த நல்ல ஒரு ஒன்லைன். ஆனால் வந்து திரைக்கதையாக பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ, கொஞ்சம் லோ பட்ஜெட்டாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் தான் இருந்தது. ஸோ அதை மட்டும் தவிர்த்துருக்கலாம். மற்றபடி இந்த படம் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்ததுக்கு அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். நல்ல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு எல்லாமே ஜிமிக்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் வருது. அதில் நல்லாவே பண்ணியிருந்தார். அவருக்கும் பாராட்டுகள். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அதர்வா வந்து அவரோட கரியரில் ஒரு சிறப்பான படம்னே சொல்லலாம். அவருக்கு முடிஞ்ச அளவுக்கு படத்தில் எஃபர்ட் கொடுத்துருக்காரு.
ஆக்ஷன் சீன்ஸு, சென்டிமெண்ட்ஸு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இந்த குடிச்சிட்டு வீட்டுக்கு அடங்காம திரியிறதுன்னு ஓரளவுக்கு நல்லாவே கொண்டு போயிட்டார் படத்த. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்ற அளவுக்கு சில காட்சிகள்ல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. ஏன்னா, அவருக்கு சின்ன பையன் மாரி தெரியிற சில விஷயங்கள்ல, காட்சிகள்ல. அது இல்லாம நிமிஷா சஜ்ஜனும் அவரும் வர காட்சிகள் இன்னும் கொஞ்சம் நல்லா பாண்டிங்கா பண்ணியிருக்கலான்ற அளவுல தான் படம் இருக்கு. நிமிஷா சஜ்ஜன் வந்து சிறந்த மலையாள நடிகை. அவங்க வந்து இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த ரோல வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சிறப்பா எழுதியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுல இருக்கு. குடுத்த காட்சியெல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. அந்த டிப்ரஷனுக்கு ஆளாவறது, மெடிகேஷன் அப்போ வர அந்த ஒரு சின்ன காமெடிகள், அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த குழந்தை மேல அட்டாச்மென்ட்டு, அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் நல்லாவே அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். படத்துல ரமேஷ் திலக் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல பண்றாரு. மலையாள படங்கள்ல நெறைய பண்ணிட்டு வராரு. ஒரு சின்ன ரோல்னாலும் நல்லாவே இப்ப படத்துல கொண்டு போயிருக்காரு. படத்துல முக்கியமான பில்லர் மாரினா பாலாஜி சக்திவேல் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அந்த ஒரு ரிட்டயர் ஆகப்போற அந்த ஆஃபீசர், போலீஸ் ஆஃபீசர் கேரக்டர் நல்லா பின்னி எழுதியிருக்காரு. லோக்கல் கேங்ல போயிட்டு விசாரிக்கிறது, அது இல்லாம போலீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா ஆளுங்க கேட்கும்போது அவங்க மறுக்கிறது, சின்ன கேஸ் தான். இந்த கேஸ நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுங்க. பிஸ்டல் வேணா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி பண்றதுன்னு சொல்லி அந்த கேரக்டருக்கு அப்போ வந்து டென்ஷன் ஆகுறதுன்னு சொல்லி வருத்தப்படுறது, எல்லா எமோஷனும் நல்லாவே பண்ணியிருக்காரு பாலாஜி சக்திவேல் அவர்கள். பாராட்டுகள் தெரிவிச்சுக்கணும். விஜய் சந்திரசேகரும், அப்புறம் சேத்தன், அப்புறம் இன்னும் சின்ன சின்ன ரோல்ல வரவங்களும் அவங்களோட வந்து கருணாகரன் வந்து டாக்டரா வராரு. சின்ன சின்ன ரோல்ல வரவங்க அவங்க ரோல் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்புறம் மியூசிக் வந்து ஜிப்ரான் வந்து கிளைமாக்ஸ்ல தான் அவரோட பட்டைய கிளப்புற அந்த ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் பிஜிஎம் நல்லாவே இருக்கு. 5 பின்னணி இசையமைப்பாளர்கள் 5 பாட்டு போட்டிருக்காங்க. ஒரு சில பாடல் நல்லாவே இருக்கு. மிச்ச பாடல் நல்லா பண்ணியிருக்கலான்ற அளவு இருக்கு. கேமரா வந்து நல்லாவே இருக்கு. சென்னையில நல்ல நுணுக்கமான இடங்கள்லாம் போயிட்டு தேடி அலையிறது எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு. கேமராமேனுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். படம் ஆஹா ஓஹோ மைனஸே இல்ல. ஏன்னா இருக்கு. அது என்னன்னா, படம் வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்னால கொஞ்சம் ஒரு சில நேரங்கள்ல வந்து ட்ராமா மோடுக்கு போயிடுச்சோன்னு நினைக்க தோணுது. ஏன்னா, இப்ப இவங்க கூட போலீஸ் ஃபோர்ஸ் போகாம வெறும் 4 பேர் மட்டுமே அந்த பெரிய மாஃபியாவ தேடி போறது. ஒரு கட்டிக்கிட்டு வர பில்டிங்ல போயிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வெறும் ஒரு 4 போலீஸ் ஃபோர்ஸோட போய் அட்டாக் பண்றது. இந்த சீன்லாம் கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா பார்க்கப்படுது என்னால. அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாரி நிமிஷாக்கும், அதர்வாக்கும் உள்ள அந்த பாண்டிங்க வந்து நல்லாவே காமிச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அவர் குடிச்சிட்டு போறது, அப்புறம் மெடிகேஷன் எடுக்கிறது நிமிஷா. அந்த மாரியான சீன்கள வச்சதுக்கு பதிலா இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி பாண்டிங்கா இருந்துட்டு, இந்த குழந்தை அட்டாச்மெண்ட்டுக்காக அது வந்து எதிர்பார்த்து காத்திருக்க மாரி, அந்த மாரி கொண்டு போயிருந்தா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேகிங் இருக்கு. அதுல வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து நல்லாவே விறுவிறுப்பா போகுது. இந்த ஒரு ஆ யாருன்னு அந்த கடத்துனது யாருன்னு தெரிஞ்சவொன்னே அந்த பாட்டி கேரக்டர்ல வரவங்க நல்லா மிரட்டியிருப்பாங்க. அந்த சீனுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் அதே மாரியான சீன்கள் படத்துல நெறைய வச்சிருக்கலாம். கூஸ்பம்ப் மூமெண்ட்ஸ் அது இல்லாம கிளைமேக்ஸ் நல்லா கூஸ்பம்பா இருந்தது. அதே மாரி சீன்ஸ்லாம் படம் ஃபுல்லா அங்கங்க போட்டிருந்தா இன்னும் படம் நல்ல கிரைம் த்ரில்லரா வந்திருக்கும். படத்த வந்து ஆக்ஷன் த்ரில்லருக்கு மோடு கொண்டு போலான்னு நெனச்சுட்டாரு போல இருக்கு இயக்குனர். அதர்வா வந்து ஆக்ஷன் ஹீரோ காமிச்சிடலான்னு சொல்லி, அவரே வந்து களத்துல இறங்கி சண்ட போடுறதெல்லாம் வந்து லாஜிக்கலி நம்புற மாரியே இல்ல. அவரு மட்டுமே இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவர் சொல்றத தான் கேட்டு அவர் கூடவே இருக்க பாலாஜி சக்திவேல் இவர் சொல்றதுக்கு சரி, சரின்னு அவரும் கூடவே சேர்ந்து சுத்துற மாரி தான் வடிவமைச்சிருக்காங்க ஸ்க்ரீன் பிளே. அது இல்லாம ஒரு நல்ல ஒரு பாலாஜி சக்திவேலே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இவருகிட்ட அப்ரோச் பண்ண மாரி வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாரி போயிருக்கும். அது இல்லாம மலையாள படங்கள்லாம் ஒன் லைனர் வச்சுக்கிட்டு அதே இப்ப வந்து பட்டைய கெளப்புவாங்க. இதுல வந்து ஒன் லைனர் நல்லாவே இருக்கு. அதுக்கான ஸ்கோப்பும் இருக்கு. அத வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் கிரைம் த்ரில்லர்ல வந்து நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரா வந்திருக்கும். இப்போ வந்து இத ஆக்ஷன் ஹீரோ த்ரில்லர் மாரி கொண்டு போயிட்டாங்க. அதுதான் படத்துக்கு சின்ன ஒரு குறையா பார்க்கப்படுது என்னால. மத்தபடி இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா, அபோவ் ஆவரேஜ் படம் தான். ஒன் டைம் தியேட்டர்கள்ல பார்க்கக்கூடிய படம் தான். வாய்ப்பு இருக்கவங்க கண்டிப்பா முயற்சி பண்ணி தியேட்டர்ல பாருங்க. ஏன்னா இந்த படம் சின்ன பட்ஜெட் படம் தான். இருந்தாலும் நல்ல ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ வந்து ஒரு கிரின்ச்சா சொல்லாம, ரொம்பவும் திணிக்காம ஒரு மைல்டா சொல்லி ஒரு ஆக்ஷன் படம் மாரி கொண்டு போய் ஓரளவுக்கு பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. வெயிட் பண்ணி ஓடிடில பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஓடிடில பாருங்க. ஓடிடில வரும்போதும் இந்த படம் கண்டிப்பா கொண்டாடப்படும். இந்த படம் இப்போ திரையரங்குகள்ல ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நேத்திக்கு நான் பார்க்கும்போது பெரிய அளவுல கூட்டம் இல்ல அந்த ஷோக்கு. ஸோ இந்த படம் இனி இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நல்லாவே கூட்டம் இருந்திருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாரி சின்ன படங்களையும் ஆதரிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படம் அபோவ் ஆவரேஜ் பார்க்கலாமான்ற கால நீங்களே எடுத்துக்கங்க. படத்துல வந்து எந்த விதமான ஒரு வன்முறை தூண்டுற காட்சிகள்லாம் இல்ல. ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு சில வன்முறை காட்சிகள் இருக்கு. அத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. UA-13ன்றது இந்த படத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாத ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ அத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு பாருங்க. நம்மள பொறுத்தவரைக்கும் அபோவ் ஆவரேஜ் தான் இந்த படத்தோட வெர்டிக்ட்டு.
இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கருத்துக்களை பின்னோட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஒரு சோஷியல் அவேர்னஸ் மெசேஜ் கொடுத்த படத்தோட மொத்த குழுவினருக்கும், இயக்குனருக்கும், ப்ரொடியூசருக்கும், நடிகர் குழுவுக்கும் நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்னும் வேற ஒரு திரை விமர்சனம் முன்னோட்ட ரிவ்யூவில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.